ஓகே. வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். டுடே நம்ம பார்க்க போறது சில்லி சிக்கன் 65. இதுக்கு டிஃபரண்ட் பேர் இருக்கு. சிக்கன் கபாப் அப்படி சொல்லுவாங்க. என்ன திடீர்னு ஏதோ இடையில ஏதோ நீட்றீங்க? இல்ல அவர் மைக் நீட்றத நினைச்சிட்டு கரண்டி நீட்றாரு. ஓகே, பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் வைஸ் போவோம். ஃபர்ஸ்ட் we have to put up the coat. மூடிக்கிட்டு தமிழ்ல பேசலாம். கோட் இப்படி போட்டு இப்படி போட்டுக்கணும். because to protect our cloth. சார், நான் இந்த மாதிரி ஒரு கோட்டை நான் இதுவரை எங்கேயுமே பார்த்ததில்ல. இது எந்த டைப், எந்த நாட்டு மெட்டீரியல் இது? ஓ ஐயோ, சாரி மாப்ள. பரவாயில்ல மாப்ள, கேளு. இது கண்டுபிடிக்கல. என் ரூம்மேட் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாம எடுத்து போட்டுட்டேன். அப்படிதான் சொல்லக்கூடாது. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாம நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். நீங்க திருட்டு மாஸ்டரா? இல்ல, நான் வந்து சில்லி சிக்கன் மாஸ்டர். இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. நம்ம இப்போ பத்தி பார்க்க போறோம். மாப்ள கொஞ்சம் பிரீஃபா கொடு. இப்போ நம்ம வந்து சில்லி சிக்கன் எப்படி சில்லி சிக்கன் மேக் பண்றத பத்தி பார்க்க போறோம். யாரு எப்படி பண்றாங்க? என்ன வரி? சிக்கன் ஊர் என்ன ஊரு? பைரோஜில இருந்து பூபாலன் உங்கமான் சில்லி சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு காட்ட போகிறார். வணக்கம், நான் தான் சிக்கன் மாஸ்டர் பூபாலன் பேசுறேன். நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எப்படி சில்லி சிக்கன் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சிக்கன் கபாப். சிக்கன் கபாப் அப்படி இருக்க பேரு. ஏன் இதை சொல்றேன்னா, இதை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட பின் விளைவுகள்லாம் பின்னாடி தான் தெரியும் நமக்கு. எங்க காணோம்? இது அந்த பின் விளைவு இல்ல. பின் விளைவுகள்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி கிடைக்கும், மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா விரியும். இப்படி எல்லாம் மாதிரி ஆயிடுவாங்க. இல்ல, என்ன எங்க அண்ணன் மாதிரி ஆயிடுவாங்க. தனசேகரன் சாரி சண்முகன். நான் வந்து அடுத்த ரெசிபியில நான் சேர்க்கலான்னு இருக்கேன். சரி, கொஞ்சம் தள்ளி வைங்களேன், எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இதுதான் கடலை மாவு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம். சீக்கிரம் பண்ணி தொலை. ஃபர்ஸ்ட் சிக்கன் எடுத்துக்கிட்டோம். 1 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சமா கடலை மாவு இதுல போட்டுறோமா? கொட்டியாச்சு. வாங்க தனசேகரன். விலாவரியா சொல்லுப்பா, விளக்கமா சொன்னாதான் எங்களுக்கு எல்லாம் கேட்க முடியல. முதல்ல கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை கொட்டியாச்சு. கொட்டிட்டு அப்புறம் இதுக்குதான் சிக்கன் மசாலா ஆர் கபாப் சிக்கன். இது என்னது? சிக்கன் கபாப். ஏன் இமுத்துட்டு கவர்ல இருக்கு? இப்படிலாம் நீங்க கேட்காதீங்க, எனக்கு அப்புறம் ஃப்ளோ வராது. ஓகே. சிக்கன் கபாப் இதுல கொட்டிக்கணும். நெக்ஸ்ட் this is onion, egg. this is யாரா இது உங்களுக்கு? sorry, flowல தப்பான. this is egg. ஏன்பா கேமராமேனை கொஞ்சம் பார்த்து எடுப்பா, போக்கஸ்ல எடு. மூஞ்சே கவர் ஆகிறதுக்குள்ள முட்டையே கவர் ஆகணும் நல்லா. this is egg. இது வந்து கோழி போடுறது. கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க. கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க இத. அதாவது ஒண்ணு இல்லைங்க, இது வந்து கோழி முட்டை. இத வந்து இவர் வந்து கோழி முட்டை அப்படி இப்படி ஏதாவது சொல்றாரு. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் அடுத்ததுங்க கோழி முட்டை. இது எதுக்குங்க யூஸ் பண்றாங்க? இதுல உடச்சி போடணும். எப்படி போடணும்? உடச்சி போடணும். முட்டையை மட்டும்தான் போடணும், முட்டையோட ஓடு போடக்கூடாது. ஓகே? ஏன் முட்டையோட ஓடு போடக்கூடாது? முட்டையோட ஓடு போட்டா எப்படி சாப்பிடுவீங்க? அது ரொம்ப இதா இருக்கும். சோ இப்போ ஏதோ கொட்டாங்குச்சி நோச்சிருந்தீங்க இல்ல? ஓ வச்சி. எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி எல்லாம் கேட்டா நான் எப்படி ப்ரொசீஜர் பண்ணுவேன்? சரிங்க மிஸ்டர் பைரோஜி பூபாலன், உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க முட்டையை உடைச்சாச்சு. சரிங்க. ஊத்தியாச்சு. ஓட வந்து வெளியில போட்டுங்க. ஓகே, எல்லாம் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து உப்பு போட மறந்துட்டேன். சாரி. ஏன் ஃபர்ஸ்ட் நீங்க ஜிப்பா போடுங்க? சாரி. ஓகே, அப்புறம் உப்பு போடுங்க. இதுதான் வந்து சில்லி பவுடர், மிளகாய் தூள் சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைங்க, மிளகா பொடியே இவரு இந்த பில்டப் கொடுத்துக்கிறதா? போதுமான அளவு போட்டா போதும். நிறைய போட்டீங்கன்னா பின் விளைவுகள் அதிகமா இருக்கு. இதுதான் உப்பு. சாரி, மறந்துட்டேன் எடுத்து வைக்கிறதுக்கு. உப்பு எவ்வளவு அளவு எடுத்துக்கணுங்க?
தேவைக்கேற்ப எடுத்தா போதும். நம்ம இப்போ கொஞ்சமா நம்ம இப்போ மாவு வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டா போதும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அடுத்தது மெயினா பண்ண போறது என்னன்னா லெமன். ஃபர்ஸ்ட் லெமனை கட் பண்ணி பீஸா வச்சிட்டோம். பேக் எல்லாம் கவர் பண்ணாதீங்க. லெமனை கட் பண்ணி வச்சிட்டோமா, இப்போ இத வந்து நல்லா லெமன் எப்பவுமே சில்லி சிக்கன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல முன்னாடி நம்ம வந்து இதுல 2 சாய்ஸ் இருக்கு. நீங்க இத கண்டிப்பா நோட் பண்ணணும். எல்லாரும் வாட்ச் பண்றவங்க எல்லாரும் கண்டிப்பா நோட் பண்ணணும். 2 சாய்ஸ் இருக்கு. வாட்ச் பண்றவங்க எல்லாரும் நீங்க கூட இதுல வந்து வினிகர் 5 ml ஆட் பண்ணனும். வினிகர் என்ன அது சரியா தெரியலங்க. இல்ல வினிகர்ன்றது வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி. ஒரு தண்ணி ஒரு கெமிக்கல். அத நம்ம ஆட் பண்ணாதான் இந்த மசாலா இதுல போய் அப்படியே கரெக்ட்டா பிடிச்சுக்கும்னு வெச்சுக்கீங்களேன். அப்பதான் கரெக்ட்டா பிடிச்சுக்கும். மசாலா நல்லா இருக்கும்னு வெச்சுக்கீங்களேன். நமக்கு வினிகர் இல்லாத நேரத்துல வந்து நம்ம ஓடி போய் எங்கேயும் தேட முடியாது கெமிக்கல் ஃபேக்டரிக்கு. அப்ப என்ன பண்றோம்னா இருக்கவே இருக்கு லெமன். சோ அதுதான் இந்த லெமனோட பர்பஸ். எலிச்சா இத வந்து இதுல நல்லா பிழிஞ்சிடணும். சரி பிழிஞ்சு விட்டுட்டோமா? இப்போ விட்டுட்டீங்க. இந்த தோலை வந்து எங்க வேணா போட்டுறோம். என் மூஞ்சில போடாதீங்க, பக்கத்துல வைங்க. சரி இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? கலக்கணும். யா யூ ஆர் கரெக்ட். கலக்கணும். எல்லாம் போட்டாச்சு, கலக்க போறோம். எப்படிங்க முடிச்சிட்டு இப்படி கலக்கணுமா இல்ல கையை விட்டு கலக்கணுங்களா? சாரி இது ஒரு நல்ல क्वेश्चन. நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து கையை விட்டு தான் கலக்கணும். ஓகேவா? அப்படியே கையை விட்டு மெதுவா. சும்மா இத புடிச்சிட்டு நம்ம இடுப்ப மட்டும் கலக்க கூடாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே ஒரு பக்கமா இருந்து பிசைய ஆரம்பிக்கிறோம். புரோட்டாவுக்கு மாவு பிசைற மாதிரிலாம் பிசைய கூடாது. ஓகே? ஏன்னா இத வந்து சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணணும். இப்படியா மாப்ள இது அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே இப்போ நல்லா பிசைறோம். ஓகேவா? பிசைறதுல வந்து தனி திறமையே இருக்கு. இதுக்காக வந்து பிசைறதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. நம்ம கோகுலம் காலேஜுக்கு போனீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க எப்படி பிசைறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரைனிங் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுக்கு பேர் என்னங்க? மசாஜ் சிக்கன் மசாஜ் தெரப்பி. ஸோ இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம். கிட்ட வந்து கவர் பண்ணுங்களேன். எப்படி எப்படி பிசைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இங்க வா. இப்படிதான் இருக்கும். பிசைஞ்சாச்சுங்களா? சரி. இப்படிதான் பிசையணும். நல்லா பிசைஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஒட்டுதா ஒட்டலையான்னு. உப்பு கேட்டீங்க இல்லையா, நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். எப்படி இது மாதிரி நக்கி பார்க்கணுங்களா? இல்ல நீங்க தொட்டு பார்த்தா போதும். தொட்டு பார்த்துட்டு அது மாதிரி நக்கி பார்க்கணும். போதுமான அளவு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நானும் ஃபீல் பண்றேன். போடும்போதே ஒரு அளவு தெரிஞ்சிருச்சு. சரிங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மசாஜ் பண்ணி பசஞ்சு வச்சாச்சு. நம்ம இதை வந்து 1/4 மணி நேரம் வந்து விடணும். அப்படியே விட்டுருந்தா ஊறும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இல்ல 1/4 மணி நேரம் காலு. நீங்க இப்படி எல்லாம் மொக்க போட்டீங்கன்னா அப்புறம் சிக்கன் பண்ண முடியாது. சில்லி மொக்க தான் போட முடியும். ஓகே இப்போ நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச உடனே அடுப்பு பத்த வைக்கணும். இடுப்பு பத்த வைக்கணும். ஹாய் நெக்ஸ்ட் வந்து வாவ். சோ இப்போ வந்து நான் சொல்ல போறேன். திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல போறேன் எப்படி பண்றதுன்னு. அப்படி பண்ண பார்த்தோமே பாத்துக்கோ. ஒரு லைவ் ப்ரோகிராம் போயிட்டு இப்பலாம் அன்னெசரியா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே ஓகே. இப்போ சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம தேவையான பொருளை ஒன்ஸ் அகைன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல போறோம். இதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ சிக்கன். உரிச்ச கோழியா உரிக்காத கோழியா? உரிச்ச கோழி. சொல்லு. தென் ஒரு முட்டை. தென் சில்லி பவுடர். தென் சிக்கன் மசாலா. தென் கடலை மாவு. எக்ஸ்கியூஸ் மீ, கடலை மாவு. தென் எலுமிச்சங்காய். இதுதான் தேவையான பொருள். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து இடுப்பை பத்த வைக்கணும். நீ மூடிட்டு 9 மாதிரி பண்ணதுக்கு மூடிட்டு பேச்ச பார்த்து அடுப்பை பத்த வைக்கணும். அடுப்பை பத்த வைங்க. இப்ப பாருங்க, நம்ம இப்ப அடுப்பை பத்த வைக்க போறோம். சரிங்களா? அடுப்பை பத்த வச்சாச்சு. அடுத்து வந்து அடுப்பை அணைக்கணும். அது இல்லையா? சரி. ஐயோ லைவ் ப்ரோகிராம் பண்றேன்ட்டு ஒரு கொடுமை பண்ண